என்னையும் சேர்த்துக்கப்பா, அதன் விவரத்தை மட்டும் சொல்லிருப்பா. குரூப்ல 30 பேர் சேரணும். ஒரு வாரத்துல ஒரு குரான் முடிக்கணும். 30 பேருக்குமே ஆளுக்கு ஒரு ஜுசு பிரிச்சு கொடுத்துருவா. நம்ம ஓதி முடிச்சோன்னு குரூப்ல சொல்லிடணும். ஒரே நாள்லயே ஓதிரலாமே, அதுக்கே ஒரு வாரம். ஒரு நாள் ஓதுவோம், 2 நாள் ஓதுவோம், 3ஆம் நாள் நாளைக்கு சேர்த்து ஓதிக்கிறோம்னு விட்டுருவோம். ஒரு அமல் நம்ம கிட்ட வந்துருச்சுன்னா அது மறுமையுடைய வாழ்க்கைக்காக இருக்கணும். எப்படின்னா அது தொடர்படியான அமல்களாக இருக்கணும். அப்பதான் அந்த அமல் அல்லாஹ்விடம் ஒப்புக்கொண்ட அமல்கள் இருக்கும். அழகான முறைப்படி தஜ்வீதோட அல்லாஹ் என்ன சொல்றான்னு அந்த உள்ரங்கத்தை அறிஞ்சு பொறுமையோடு ஓதணும். அதுக்குத்தான் ஒரு வாரம் பண்ண அல்லாஹுடன் எப்பவுமே தொடர்புலயே இருக்கணும். அப்படித்தான் இருக்கணும். அது மட்டும் இல்ல, குர்ஆன் ஓதி முடிச்சவன அனைவருக்காகவும் துவா செய்வாங்க. 30 பேரையும் சீட்டு குலுக்கி போடுவாங்க. அதுல யார் பேர் வருதோ அவர்களுக்கு சிறப்பான துவாவும் இருக்கு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் துவாவை விட கண்ணியமான அந்தஸ்து உள்ள அமல் வேறு இல்லை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க.